எல்லாம் பொண்ணுதான், அதுக்கேத்த பொண்ணுதான். எங்கிட்ட உள்ளதெல்லாம் பிளாஸ்டி பாந்து ஒண்ணுதான். 2 வருஷத்துக்கு போய் சொல்லாத. ஓமத்துல அப்புறம் வந்தானே உனக்கு மரியாதை இல்ல. நீ என்ன வர இருந்தாலும் நீ அப்பா கிட்ட போனியா? போனேன். என்ன சொன்னார்? அவர் லைட்டாக திரும்பி படுத்து கொண்டார். ஏன் நீ எதுவும் ஒழுங்கா செய்யவில்லையா? இல்லை, அவரை 100 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அதெல்லாம் நான் கேட்டேன். நான் போட்டேன் இல்லடி. அப்பா கிட்ட போய் விஷயங்களை கேட்டேன் தான் நான் கேட்டேன். பிறந்தாலும் உன்னை மாதிரி பிறக்க. ஏன் இப்படி சொல்ற? உங்க ஆத்தா தெற்கு மோத்துல சாயம் விட்டு மணப்புறம் காயில உருண்டு வச்சிருக்காங்க. ஏன் இப்படி சொல்ற? உள்ள போனோட பாவாடையும் ஒரு ஜாக்கெட் கட்டி ஜக்காத்தி பிடிக்கிட்டு வந்துடுற. ஆமா, எங்க ஆத்தா தாயமா அந்த முத்துமாரி வேலை உருண்டுருப்பாங்க. சரி, கிழக்க உருண்டுருக்காங்க. ஆமா, என்ன பண்றது? காய்க்கில பஞ்சு 2 பந்தையும் வச்சிருக்காங்க. எங்க போட அவுட் மொத்த டவுசர் அவுட் ஆயிட்டா. நான் 1 2. ஓ சரி. ஆனா பவதாரணி, என்னடி அடுத்த ஒரு ஜென்மம் உனக்கு இருந்துச்சுன்னா சரி, ஏன்னா பெண்ணா பிறக்காது, சர்ச்சி மாடா கூட பிறந்துரு. 4 நாளைக்கு எஜய கோட்ல பால் குடிச்சாங்க, பால் வச்சு போனா கண்ணுக்குட்டி அவுத்து ஓடுவாங்க. ஏன்டி இப்படி பேசுற? ஆனா பெண்ணா பிறக்காதடி. ஏன்? என்னதானே கும்பல பிறந்தால. சரி, கால காலத்துல அப்படி ஒரு மண்டபனை புடிச்சு கொடுத்தாங்க. மண்டபனைனா யாரு? ஆண்களை தான் சொல்லுகிறேன். கட்டிக்க போற புருஷனை சொல்ற. அவனை கொண்டு போய் சும்மா அவனையா என்ன பண்றியா? கரும்பு ஜூஸ் ஒளிகிற மாதிரி புரிஞ்சு எடுத்துக்கிறேன். ஆனா உன்னையெல்லாம் லோட நமக்கு மாதிரி அமைக்கிருப்பாங்க. என்னையவே இழுக்காதடி. அங்க ஒரு ஆள் உன்னை எட்டி பாக்குறியா? உதட்ட பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? இவன் உதட்டோர சிகப்பு கேட்கும் கடனா கேட்கும். இவன் சிரிச்சாலே சில நேரம் நிலவோ வந்து உழவோ பார்க்கும் உழவோ பார்க்கும். பேச பால தந்தே 2 குணம் உண்டு. மாணவட்ட சிரிப்பு ஏன் பாட்டுல தொண்டன மிலிட்டரி ஆள இருக்கிறாங்க. கண்ணகனா குத்திராதடி. ஏண்டி அம்மா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. இந்த பொண்ணு பிளாஸ்டிக் வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க. உன் மனசுல யாரையும் காதல் பண்றியா? வயசு புள்ள ஆசைப்பட்டா எரோட்ட பைய கூச விட்டா. என்னடி நீ இப்படி பட்டா பாடுற? கன்றாவி. உன்னை பார்க்கும்போது பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் கரவமாடு கறக்கவா 2 கண்ணு சந்தன உடலுக்கு வெஞ்சன பூவை அள்ளி பூவை புண்ணே கொடுத்த புண்ணே தொட்டு கொள்ள ஆசை இன்னும் துள்ளுது என்னே. ஆமா, உன் மனசுல நீ யாரையும் காதல் கிடல் பண்றியா? ஒருவனை நினைத்தேன், ஒருவனை நினைத்தேன். செத்தான் சிவனாங்கி சர்வஜட்டி அவரு அழுவட்ட வரேன். யார் அது? அவன்தான் என் மாமா ஜெயராஜ். ஜெயராஜ் அவன் சொல்லி முடிஞ்சா நான் முழுகாம இருக்கண்டா. யாரு காரணம்? ஜெயராஜ் தான் காரணம். ஐயோ, உனக்கு அவருக்கு என்ன பிள்ளை? சோதரணி உன்னை மாதிரி ஒரு குரங்குட்டி பிறக்க போகுது. சித்தப்பா பாரு, இங்க ஒரு அங்கிளை பாரு. நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டீல, நான் என் மனசுல இருக்கத யார்கிட்டயாவது சொல்லு. என்னடி பொம்பளைக்கு பொம்பளை ஓண்டதாண்டி சொல்ல முடியும்? அப்பவா வெளியே இருக்க போவோம். எனக்கு வரல. ரோபோ ரோபோ அடைச்சி போ. யார்கிட்ட போக போவ ஒட்டு முடிதானே முடிஞ்சு பாரு. வரும் குடும்பத்துல வாங்கினியா? ஏன் நீங்க ஒரு மாறியா உட்காரல? என்ன அது வேற காரணம். நான் தேடும் செவ்வந்தி போவது 4 மாதம் ஆண்டியர் பார்த்தது. நான் தேடும் செவ்வந்தி பூ
அண்ணி வெள்ளையம்மா. சொல்லுங்க. அதுக்கு நாளைக்கு நாடகமா? இருந்தாலும் அம்மா வந்துட்டாங்க, அம்மா கூப்பிடணும், பார்க்கணும். அம்மா இறைவா, இந்த மாடு அப்பால இருந்து சென்னைக்கு தெரியுதுன்னு தெரியுது. இந்த மாடு சென்னை அடக்குமா? புரியல காமாட்சி கா நெறி ஏறாரும் கடல் கொடுத்த நிலமளந்த தெரிதொழுகும் வணக்கம் கச்ச 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 பலமுறை சொன்னி முச்சு 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 அதுக்கு தேவையான செலவு நான் சொன்னேன். சபை வணக்கம் சபையின் வணக்கம். என்னடி கும்பல் என்ன முதல் அடக்க விடுங்க. அடக்கம் பாலுவாடி ஒட்டம் சந்தனம் மங்களம் உண்டாகட்டும். அவன் நேற்று சனி ஆயிட்டாலே மங்களம் மங்களத்தை உண்டாகும் சொல்ல உடனே நான் உண்டாகும் சொல்ல இருக்கட்டும். ஏன்னா நீ நலமுடன் வருவாயாக, உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். ஆசீர்வாதம் செய்கிறேன். அப்பா உன்னிடம் வந்தாரா? வந்தார். என்ன சொன்னார்? வந்தவர் என்னை பார்த்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல சுரக்காய் அவரை பார்க்க சொல்லியிருக்கா. நீ எதுக்குமே சரிபட மாட்டேன் சொன்னப்பல. ஏ அக்கா வைராங்க இங்க அரே ஜானி அடிக்க வேண்டும் காலையில் ஒன்னே ஒரு அரைவா. இவரு முத்துப்பாண்டி காது வச்சுக்காப்ல. இது யாருப்பா நல்லா இருந்த ஜெவதம் துணியை கட்டி வச்சது? வரியாரா? அம்மா நம்ம நந்தவனத்துக்கு செக்யூரிட்டி போட்டுக்காங்க பாரு. நாளைக்கு விடிய விடிய அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. கண்ணு கருத்துமா திணைக்காட்டுக்கு காவலுக்கு செல்ல வேண்டும். காவல் எப்படி பார்க்க வேண்டும்? கண்ணுலதான் பார்க்கணும். கண்ணுலையா? கூறுங்கள் தாயே. தாயே மகமாயி சான்றி தம்பி ஏன் தூக்கத்தில் எழுந்து விட்டாய்? பள்ளிக்கூடம் போன
பெரிய புலவர் மக ஓஞ்சரி ஏன் தெரியும் எடுத்து பேசாத. சரி எங்க அப்பா எப்படி கவல் படுக்க சொன்னாரு? ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று கையில் கவலை கொண்டு முருகனுடைய ஓம் என்ற பிரணவ மந்திரம் அகரம் உகரம் மகரம் என்ற ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து வானம்பாடி வரும் வரையிலே கிராமத்தால வரட்ட சொல்லியிருக்காரு. வந்தோன்னு இந்த பறவையெல்லாம் வரட்டிட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் 4 மணிக்கு நாடகத்தை முடிக்க முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பறவைகள் அன்னைக்கு என்னது ஞான பயிர்கள் நாங்கெல்லாம் மூண பயிர்களா? நன்றி. இருக்கட்டும். இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா வந்து காவலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆனா வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவல் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா ஆடிப்பாடி சந்தோஷமா இருந்து காவலுக்கு போகணும். ஆடிப்பாடி வலிக்குதான் அழுப்பு இருக்காது. யாரும் சேராவிட்டா பேபி பிறக்காது. அழகு இருக்காது, அழகு இருக்காது. அடடடடடா. இது யாரப்பா ஜவர கட்ட வச்சது? உனக்கு எப்படி இருக்கு? கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். பட்டிமன்றமா? இடத்துக்கு தலைமை அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த இடத்திலே மகிழ்ச்சியா இருக்கிறது என்று தோழி அவர் கூறுகிறார். சந்தோஷமாக எனக்கு இன்றைய தினம் பார்க்கின்ற பொழுது திருப்பத்தூர் சந்தையிலே 45 பச்சை மிளகா வாங்கி அது நன்றாக சுடுதண்ணிலே அலசி இவர் 2 பேரும் 3 தடவை அரைத்து அம்மியில வலிச்சதுல அப்புறமா இருக்கும். ஏய் நான் எங்க போற? ஏய் ஒண்ணுக்கு இருக்கவா பச்சை குட்டி? சரி இருக்கட்டும். நன்றி. உய்யா என்ற பாட்டு காட வைக்கிறோம். நானே பாடிட்டு இருக்கேன். உன்னையப்பா சோபாவா உன் மட்டன் எப்படி ராமதாஸ் மண்ட மாதிரி உங்களை அந்த தம்பி சொன்னேன். பாட்டு பாடும்போது முருகன் மேல நாடரையும் மாலை நான் அறிவை சாலும் மாலை நாடரையும் மாலை நான் அறிவை சாலும் கண்ணோடு பாய
இப்படி ஒரு பாட்டா இருக்கு. உனக்கா பாரு ஏன் நோத்தா செம்புரி அடுத்த புல் பாவாடை தாவணிகள் பார்த்து உருவமா. வேற பாட்டு உனக்காக லண்டன் பாட்டு. லண்டன் பாட்டு பாரு. டைனாச வந்து கொண்டு இருக்கிறது. என்ன பண்ற? லண்டன் வான மதுரை. எனக்கு ஹிந்தின்னா ரொம்ப பிடிக்கும். மேல சப்புனக்கு மேலக்கு பாஸ்கரா யாராவது வாங்கடா. நீ இப்படி கூப்பிட போற எல்லாரும் ஒன்றாதான் வர போறாங்க. பாத்துக்க. ஆமா உனக்காக வேற பாட்டு. யாரும் கேட்காத பாட்டு மாமா. யாருமே கேட்கும். ஆமா நீ விளக்க மாமா. வேற மாதிரி தெரியுது. ரே 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 சொல்லவா? இதுக்கு அர்த்தங்களை எடுத்து கூறுங்கள். கங்கை கரை தோட்டம் டியும் டியும் டியும். அது என்னது? மியூசிக். மியூசிக். பெண்கள் கூட்டம். ராதா அவர்களே நாடகத்துக்கு வரேன். உங்க பாட்டில் பிழை உள்ளது. ஒரு 100 ரூபாய் குறைச்சு தருங்க. கன்னி பெண்கள். கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் சனகுலனா கடைசி கேச்சுப்பா வருந்துகிறேன். வேற பாட்டுலாம் தெரியும். தாயை பத்தியெல்லாம் பாட மாட்டியா? தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை 1000 இருந்தும் பெரியோர் இல்லை சோப்புட்ட பாருங்க நான் காணவும் இல்லை. இப்படி பாடுற நடத்த பாருங்க சோப்புட்ட பாருங்க உனக்கா பாரு கூட மேல கூட வச்சு குசு போட்டு போறவ இந்த இடத்துல வள்ளியம் ஆட வேண்டும். கரகோசங்களை எழுப்புங்கள் பிதா சுத்தனாமே வள்ளியம் ஆட போறாங்க. ஆட்டம் ஆரம்பத்துக்கு 2 ரூபாய் 3 ரூபாய் 7 ரூபாய். எங்க ஊர் ஒரு மைசூர்காரக்காரனே அவர் இப்படி தேவை. நான் காதூத்து அப்புறம் 2 குலம் வாங்கினேன். அந்த ஆளு காதூத்து அப்புறம் சாப்பாடு கூப்பிட்டாங்க. இவர் எப்படி கூப்பிடாங்க சாப்பிட என்னடா சொல்ல வர்ற? அதான் வள்ளியம் ஆட வேண்டும். கரகோசங்களை எழுப்புகள். ஆட்டம் ஆரம்பம். வள்ளியம்மா நாங்க ஆடும்போது ஏதோ ஆடுறாங்க ஏதோ ஒன்று கூறில் வள்ளியமானபோது நெடில் பிரசர் ஏறிடும் பிள்ளை பறந்துடும். குங்குமல்லி எப்படி ஆடு நீயும் தங்கவள்ளி ஆடு அழகுவள்ளி. என்னப்ப நீதான் மதுரவள்ளி. இதான் மலைப்பாம்பு ஆட்டம். நெக்ஸ்ட் வீக் பெல்ட் மேட்ச் கூடாங்க. நான் ஸ்டூடியோ என்ன பண்ற? என்ன பண்ற? பாடியை டைட் பண்றேன். யார் சொன்னது இப்பலாம் பண்ணணும்னு? சான்ஸ்னோட சண்டை போட. உடலூர் குண்டுமல்லி ஆள பிடிக்க வந்த மல்லி ஆசை கொத்தமல்லி
தாமரை பூத்து இருக்கு, தக்காளி கூட்டு இருக்கு. ஏன்னா ஆடிக்கிட்டே இருந்தா நல்லாவும் இருக்காது. பாடிக்கிட்டே இருக்கும். ஆட்டெல்லாம் சந்திக்கணும். ஆமா, நமக்கு பரம்பரை சேட்டக்கார ஜெயபாண்டியா. சேட்டக்கார ஜெயபாண்டியா. சேட்டக்கார ஜெயபாண்டியா யார் இருந்தாலும் ஏய், ஒரு நேரத்துக்குள்ள இருக்க மாட்டேன். ஸ்டாண்டா என்னுடைய பங்கு நசிந்து விட்டோம். சரி இருக்கட்டும். இருந்தாலும் ஆரியம் குட்டலாம் தாரியத்துல கண்ணா இருக்கணும். ஏன்னா வந்திருக்க நாரதம் வந்து பெருங்கொண்ட பேச்சாலின்னு கேள்விப்பட்டேன். பேச்சாலியா? பேச்சாலி என்கிட்ட பேச சொல்லுங்க. அவரை ஓட ஓட விரட்டுறேன். பெருங்கொண்ட பேச்சாலியா நம்ம தோழிப்பெண் சொன்ன மாதிரி பெருச்சாலியா தெரியல. யார் பேரு? அந்த பேர்ல பேரு இருட்டருமாள். லகடு லோக்கல் லகடு. சரி இருக்கட்டும். இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய நாள் வந்து சேட்டக்கார ஜெயபாண்டி. பகவான் பண்ணுவா. சேட்டை, அரை சேட்டை, முக்கா சேட்டை, முழு சேட்டை, முழுமையான சேட்டை. உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சித்தன் போக்கு சிவன் போக்கு சட்டம் போட்டால் செல்வாக்கு மாதிரி அவர் சேட்டை என்னட்ட காமிச்சாருன்னா செல்லா காசு ஆக்கி முடியும். நானு வெளியில வரட்டும். அந்த ஐயா வயிறாருங்க. அந்த ஐயா உனக்கு இது. ஏன்னா வந்திருக்கக்கூடிய நாள் ஒரு ஜெயபாண்டியா அல்லது வள்ளி கலையரசியா அப்படின்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். யார் எந்திரிச்சு போயிடாதீங்க. உட்காந்து பாருங்க. சரியா? ஒரே வரட்டு ஆட்டவர் போட்டு இல்லையா? Oh
தோழோ நாராயண பராபரத்திலே பிறந்தோன்றை பரத்திலே சிவன் ஒன்றை சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே சதாசிவம் ஒன்றை சதாசிவத்தில் மகேஸ்வரன் ஒன்றை மகேஸ்வரர் ருத்ரன் ஒன்றை ருத்ரனில் விஷ்ணு ஒன்றை விஷ்ணுவில் பிரம்மா ஒன்றை பிரம்மாவில் ஆகாயம் ஒன்றை ஆகாயத்தில் வாயு ஒன்றை வாயுவில் தேய் தோன்றி தேயில் பருவம் ஒன்றை பருவத்தில் அண்ணன் ஒன்றை அன்னத்திலே நர மிருக பட்சிகள் தாவர சங்கமாதிகள் தோற்றுவிக்கப்பட்டன தோற்றின வழி ஒருவனவா ஒடியின் வழியை மீண்டும் படைக்கப்படனவா அந்தப்படியே உலக சிருஷ்டிக்காக என் தந்தை ஆதியிலே ஜனகன் ஜனத்தனன் ஜனகுமாரன் சடசூழல் எழக்கூடிய நான்கு உற்பத்தி செய்தார் அவர்கள் சோர்வாரை கண்டு வணங்கி சரிகை கிரிகை யோகம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதி முனிவர்களாக மாறினார்கள் பிரம்மா உற்பத்தி செய்ய ஆரம்பித்த பொழுது அவரது வழியில் நானும் ஆத்மான வசிஷ்டரும் தக்கன் கட்டவர்களிலும் பெரிய கொக்களிலும் புலவர் நாவிலும் புலசியர் காதிலும் ஆகாசம் கோத்திலும் அத்திரி கண்ணிலும் மரீசி மனதலும் கருத கையமாக இவர் 10 பேர் தோன்றினோம் 9 பேர் இல்லறத்தில் அதாவது கல்யாணம் செய்து வாழ புறப்பட்டார்கள் என்னையும் கல்யாணம் செய்து வாழ என் பிதா சொன்னதை மறுத்தேன் திடம் உடத்து பிடித்தேன் பட்பல பட்பாடுகளை கடைபிடித்தேன் அலங்கார பிரியா விஷ்ணு அபிஷேக பிரியா சிவா சோத்திர பிரியா சூர்யா நடன பிரியா ருத்ரா கனிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுந்தராமால் கலக பிரியா நாரதா என்ற முறைப்படி நானும் ஒரு நாளைக்கு ஒரு கலமாவது செய்யாவிட்டால் என் சிறப்பாகப்பட்டதோ 1008 சுக்குநூறாக என் தலை வெடிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு வெடிக்கிறான் தக்கம் போட்ட அதில் ஏற்படக்கூடாது வழக்கு நல்ல வையம் சொல்லக்கூடாது வழக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் எனக்கு நமக்கு என்ற காரண காரியத்தோடு கழகத்திற்கு காரணம் நம்மளை என்று கானம் செய்து கானகத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட கழகம் சிவன் அடக்கம் என்றால் 5 கரத்தனை ஆணி முகத்தனை எதிர் அமர்வை ஐச்சினை நஞ்சு மகனனை ஞான கொள்கனை குந்தில் வைத்தல் போற்றவே சொல்வார்களே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலர நோக்குண்டான் வேணி உடங்காது தூக்கொண்டு வைத்தார் திருவேணி தும்பிக்கையான் மாதம் தப்பாமல் சரவர் அமைக்க போல விநாயகருடைய அருவாசி இருந்தால் எந்த காரியமும் நல்ல காரியமும் அமையும் என்ற காரணத்தினால் அந்த பிரணவ பொருளான நாடுக்கு தேசலிக்க நன்மையெல்லாம் சிறக்க